வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு நம்ம ஃபேமிலி விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவையான மொறு வாழைப்பூ வடை தாங்க. இந்த வாழைப்பூ வடையை செய்ய போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அக்கா தான். உங்களுக்கான ரெசிபிஸ் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அரை மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறாங்க. இப்போது ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 பச்சை மிளகாய் இதோடு சேர்த்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போது கருவேப்பிலை, உப்பு இதோடு ஆட் பண்ணிக்கிறாங்க. ஒரு துண்டு இஞ்சியும் இதோடு ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறாங்க. அதாவது கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறாங்க. பெரிய வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க. அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அவங்க தண்ணி ஆட் பண்ணவே இல்லைங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைப்பூவை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா தண்ணி கூட ஊற்றாம தாங்க அரைச்சி எடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பூவும் அரைச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச கடலைப்பருப்பும் இந்த அரைச்சி வச்ச வாழைப்பூவே அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்கும்போது இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. இப்போது ஒரு தட்டில் இதெல்லாம் குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறாங்க. வாழைப்பூ வடைக்கு ரெடி பண்ண அந்த உருண்டையை கையிலேயே தட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கிறாங்க. வாழைப்பூ வடை பொரியும் போது பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் மெல்லமாக திருப்பி விட்டுருக்காங்க. அவ்வளவுதாங்க, நம்மளுடைய சுவையான மொறு வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைப்பூ வடையை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.